நான் அஜித்குமார் 1999ஆம் வருஷம் அமர்கலம் படப்பிடிப்பில் சாலினியை சந்தித்தேன். முதல்ல இருந்தே சாலினியோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாலினி சின்ன வயசுல இருந்தே நடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட ஒரு நிதானம், ஒரு அமைதி இருக்கும். அதுதான் என்ன கவர்ந்துச்சு. படப்பிடிப்புல ஒரு காட்சி, கத்தியை வீசி சாலினியை பயமுறுத்துற மாதிரி ஒரு சீன். எதிர்பாராத விதமா என் கையில் இருந்த கத்தி அவங்க கையில லேசா கீறிடுச்சு. அந்த நிமிஷம் எனக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம். நான் வேணும்னு பண்ணல, ஆனா அவங்களுக்கு வலிக்குதுன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. ஷூட்டிங் முழுக்க அவங்க காயத்தை நான் ரொம்ப பாத்துக்கிட்டேன். மருந்து மாத்திரன்னு பக்கத்துல இருந்து கவனிச்சேன். அந்த பதட்டமும் அக்கறையும் சாலினிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. சாலினியுடைய அமைதியும் எளிமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாலினி பெரிய ஸ்டாரா இருந்தாலும் கொஞ்சம் கூட பந்தா இருக்காது. அப்படியே என் மனசுக்குள்ள சாலினி வந்துட்டாங்க. அவங்க ஒரு பக்கம், என் மனசு ஒரு பக்கம் குழப்பமா தான் இருந்தது. காதல் மன்னன் மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க கிட்ட பேசியே ஆகணும்னு முடிவு செஞ்சேன். சாலினி கிட்ட போய் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தன்னம்பிக்கையோட கேட்டேன். எனக்கு பின்னாடி சுத்தி வளைச்சு பேசுறது, நாடகமாக்குறது இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. நான் யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். சாலினி சட்டுன்னு ஓகேவே சொல்லல. ஆனா நீங்க எங்க அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுதாங்க எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. சாலினி மனசுலயும் காதல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உடனே சாலினி அப்பா கிட்ட போய் பேசினேன். நான் சினிமாவில் இருக்கேன், என் வாழ்க்கை முறை அத்தனையோ அவங்க கிட்ட வெளிப்படையா பேசினேன். ஆனால் சாலினி குடும்பத்துல சில தயக்கங்கள் இருந்தது. என் மேல வச்சிருந்த விசுவாசத்தாலும் என்னுடைய வெளிப்படையான அணுகுமுறையாலும் ஒரு வழியா சம்மதம் கிடைச்சது. 2000 வருஷம் ஏப்ரல் மாதம் சாலினியை கைப்பிடிச்சேன். இந்த முடிவுக்கு பிறகு சாலினி அவங்களோட நடிப்புக்கு ஒரு முழுக்கு போட்டாங்க. சாலினியோட முடிவுல எனக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா சாலினி என் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ வரைக்கும் சாலினி என் வாழ்க்கையில மிகப்பெரிய தூணா தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் சாலினி என் முடிவுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. பைக் ரேஸ், போட்டோகிராபி, சமையல் போன்ற என்னுடைய எல்லா ஆர்வத்துக்கும் சாலினி எனக்கு ஒரு பக்க பலமா தான் இருக்காங்க. சாலினி ஒரு கடல், நான் ஒரு நதி மாதிரி. கடலை நோக்கி ஓடுறதா நதியோட வேலை. என்னுடைய வாழ்க்கை பயணம் இனிமையாகவும் முழுமையாகவும் இருப்பதற்கு காரணம் சாலினி தான். சாலினியோட எனக்கு ஏற்பட்டது வெறும் காதல் மட்டுமில்ல, முன்ஜென்ம பந்தம்னு என் இதயம் என்னிடம் அடிக்கடி உணர்த்துகிறது. என் பிரியமான ரசிகர்களே, நீங்களும் என்ன போல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்களா? கடைசி வரைக்கும் உங்களை நம்பி வந்தவங்களை அன்போடு பாத்துக்கங்க. பாய் பாய்.